ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு குறிப்பிட்டு ஒரு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒன்று எடுக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா லைக் நமக்கு சேனல் மானிட்டைஸ் ஆகி நம்ம அதில் ஏர்னிங்ஸ் எடுத்து அது ஆட்சன்ஸ்லேயும் ப்ராப்பராக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அதுலேயும் நமக்கு $100 அப்படிங்கிற ஒரு விஷயம் ரீச் ஆகி அதுக்கு அடுத்தது நமக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பார்த்தீங்களா. இதில் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் லைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஆட்சன்ஸ் அந்த இதில் $100 ரீச் பண்ணி உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு மெயில் ஒன்று சென்ட் பண்ணுவாங்க. லைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்பிட்டோம், இந்த மாதிரி ஒரு செட்டன் அமௌண்ட் அனுப்பியிருக்கோம், ஒரு ஃபியூ டேஸ் அதாவது அப் டு ஒரு 5 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். அப்படி இல்லைனா பேங்க்கை கான்டாக்ட் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுக்கோங்கிற மாதிரி அனுப்பியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய சின்ன சின்ன விஷயங்களை இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி தான் இருக்க போது. ஒரு மானிட்டேஷன் எனேபிள் ஆன இல்லை மானிட்டேஷன் எனேபிள் ஆகாத இல்லைனா ஏர்ன் பண்ண இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிற எந்த ஒரு கிரியேட்டராக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், ஒரு யூடியூபராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸில் உங்களுக்கு ஒரு மெயில் வரும். உங்களுடைய பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம், ஒரு 5 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இந்த மெயில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸில் போய் உங்களுடைய லாஸ்ட் பேமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேமெண்ட் ரெசிப்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய பேங்க் மெயில் இருக்கும் பார்த்தீங்களா, ஜஸ்ட் தெரிலன்னா உங்களுடைய பேங்க் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடச்சிக்கிடும். அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் உங்களுடைய பேங்க்லேயே டேரெக்டாக போய் கூட கேட்டுக்கோங்க. ஸோ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்கலாம் பேங்க் மெயில் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய பேங்க் மெயிலில் நீங்கள் மெயில் பண்ணுங்கள். எதில் மெயில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த மெயிலான்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் கொடுத்துட்ற மெயிலில் இருந்து நீங்கள் மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெயில் பண்ணிக்கோங்க. மெயில் பண்ணையில் ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க, ரைட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பேமெண்ட் ரெசிப்ட்டை நீங்கள் ஜஸ்ட் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி எனக்கு பேமெண்ட் இவ்வளோ வந்திருக்குது இந்த மாதிரி டாலர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி அது இன்னும் என்னுடைய அக்கௌண்ட் கிரெடிட் ஆகலை, ஜஸ்ட் செக் பண்ணிவிட்டு கிரெடிட் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் ரெக்வெஸ்ட் மெயிலாக கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிறது ஜஸ்ட் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கலாம். நீங்களே யோசிச்சு பாருங்கள், கால் ஆப்ஷன்லாம் பண்ணிங்கன்னா லைக் அவங்களே அதே தான் சொல்லுவாங்க, வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த மெயில் ஆப்ஷன் டீசெண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பெட்டரான வேயாக இருக்கலாம். ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மெயில் ஆப்ஷனை சூஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ இதை மட்டும் பேசிக்காக புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி மெயில் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம எப்படி சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்க்ரீன் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்கள். கைஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜஸ்ட் இந்த மாதிரி மெயில் வந்துடும். மெயில் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட்டு கூகுள் ஆட்சன்ஸில் போய்க்கோங்க. போயிட்டு அதில் பேமெண்ட்ஸ் மெத்தட்லாம் போயிட்டு மேனேஜிங் பேமெண்ட்ஸில் போயிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வயர் ட்ரான்ஸ்ஃபர் டு பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளூ கலரை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும் ரெசிப்ட் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பேமெண்ட் ரெசிப்ட். ஸோ இதை மட்டும் ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறது எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு ஜஸ்ட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சேவ் பண்ணிவிட்டு அதை ஜஸ்ட்டு நம்ம மெயிலில் பண்ணுவோம். ஸோ மெயில் அப்படிங்கிறது ஜஸ்ட் சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஜஸ்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க்கில் நீங்கள் கொடுத்துருக்க அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பேங்க் மெயிலுக்கு ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி சென்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்களே ஓனாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எழுதிக்கோங்க, இந்த மாதிரி கிரெடிட் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வெஸ்ட் மெயில் அனுப்பிடுங்க. ஸோ இவ்வளோ தான், இந்த ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மெயில் பண்ணால் தான் கண்டிப்பாக கிரெடிட் ஆகுமா அக்கௌண்ட்டில் அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது. இது ஜஸ்ட் நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான். ஸோ கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மெயில் சென்ட் பண்ணுறதும் ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கலாம். லைக் உங்களுக்கு பேமெண்ட் வரும்போது ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ இதை ஜஸ்ட் ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், எப்போவுமே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய பேமெண்ட் வரல அப்படின்னு சொல்லி கவலைப்பட தேவையில்லை. மேக்ஸும் உங்களுடைய அக்கௌண்ட்டில் குயிக்காக கிரெடிட் ஆயிரும். சம்டைம் கொஞ்சம் லேட் ஆகலாம், லைக் 15 நாட்கள் வரைக்கும் கூட டைம் எடுக்கலாம். எனக்கு போன மந்த்துக்கு முந்தின மந்த் பேமெண்ட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. லைக் பார்த்தீங்கன்னா ஒரு 12 நாள் 13 நாள் கிட்ட ஆச்சு. ஸோ அந்த மாதிரி டைம் அப்பப்போ எடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி வெயிட் பண்ணிக்கோங்க எப்போவுமே. இது மட்டும் சொல்லணும்னு நினச்சேன். அது போக பார்த்தீங்கன்னா 15 நாளுக்கு மேலே ஆகுது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை
விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இந்த மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும். உங்களுடைய பேங்க்கில் வந்து எப்போவுமே மினிமம் பேலன்ஸை வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து பேசிக்காக வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி எப்போவுமே பார்த்துக்கோங்க. ஸோ அது முக்கியமான ஒரு விஷயம். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கும் இந்த மாதிரி இஷ்யூ வந்திருக்கு. லைக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கால் பண்ணி டேரெக்டாக கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து பேலன்ஸ் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1000 ரூபா போட்டு வச்சு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா பேங்க்லேயுமே வந்து கால் டேரெக்டாக பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, சம்டைம் வந்து அந்த மாதிரி பண்ணாமல் டேரெக்டாக வந்து அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து மினிமம் பேலன்ஸே இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதை மட்டும் பேசிக்காக பார்த்துக்கோங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு மேலேயாவது எப்போவுமே வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுவும் முக்கியமான ஒரு விஷயம். இதுவும் எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய. அது போக 15 நாளுக்கு மேலே ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஜஸ்ட் வந்து உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ண வேண்டியிருக்கும். ஒரு ஃபார்மாக ஃபில் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் போய் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சின்ன ஒரு ஸ்க்ரீன் வீடியோ மூலிமா உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். கைஸ், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலிமா வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வருவீங்க. அப்படி இல்லைன்னா ஆட்சன்ஸ்னுடைய ஹெல்ப் சப்போர்ட்டில் போய் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரபிள் ஷூட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வருவீங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க விஷயம் உங்களுக்கு ரீசன்ட் பேமெண்ட்டில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு நோ கொடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுடைய மோஸ்ட் ரீசன்ட் பேமெண்ட்டை பொறுத்ததா அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு எஸ் கொடுத்துட்டு கீழே வந்து அந்த திஸ் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னா அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் ஆட்சன்ஸ் பப்ளிஷர் ஐடி நம்ம எல்லாருக்குமே தெரியணும். ஜஸ்ட் வந்து ப்ரௌசரில் நீங்கள் சர்ச் பண்ணும்போது கூட ஆட்சன்ஸ் பேஜில் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌஸில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பப்ளிஷர் ஐடி வந்து ஷோ ஆகும். அதே மாதிரி பேமெண்ட் ரெசிப்ட்டில் பேமெண்ட் நம்பர் வந்து இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்துலேயுமே உங்களோட அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ், டேட் எல்லாமே வந்து கிளியராக கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது மேக்ஸிமம் வந்து 10 டேஸ்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். பட் என்னையை பொறுத்த வரைக்கும் 15 நாளுக்கு மேலே ஆனதுக்கப்புறம் இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா எனக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி ஜஸ்ட் சப்மிட் பண்ணி முடித்தோடனே ஒரு மெயில் வந்து வரும். ஜஸ்ட் வந்து என்ன மாதிரினா இந்த மாதிரி ஒரு மெயில் வரும். ஸோ இதனால தான் சொல்கிறேன், ஜஸ்ட் 15 நாள் வந்து நீங்கள் வந்து ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு மெயில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வரும். 15 நாளுக்கு உள்ளேயே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துடும். அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ கைஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து டிலே ஆகுது, பேமெண்ட் வந்து வரவே இல்லை, இல்லைனா பேமெண்ட் வந்து ரிட்டன் ஆகுது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குன்னா அதில் முக்கியமான ஃபேக்டர்ஸ் நான் சொல்கிற மாதிரியான இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். டிலே ஆகுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக வந்து ஷிஃப்ட் கூட டேரெக்டாக போய் பேங்க்கில் பண்ணி கரெக்டாக வந்து வாங்கிக்கிடுறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். அது கேட்கும்போது தரல அப்படிங்கிற மாதிரி சம்டைம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் வந்து அது கேட்குற விதத்தில் வந்து நீங்கள் வந்து யூடியூப் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் ஃபாரின்லேருந்து எனக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் வந்து வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாருங்கள். ஸோ மேக்ஸும் வந்து நிறைய பேருக்கு வந்து புரியாமல் அதை வந்து தரதுக்கு மறுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்கு வந்து சென்ட் ஆகும்போது ஜஸ்ட் இந்த மாதிரி மெயில் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி மெயில் பண்ணி கொஞ்ச நாளில் வந்து வரல அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் வந்து உங்கள் தரப்பில் ஏதாவது வந்து மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் அமௌண்ட்லாம் மெயின்டைன் ஆகுதா அப்படிங்கிறத. அதுக்கடுத்து 15 நாளுக்கும் மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து டீட்டெயிலாக மேக் பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குறிப்பிட்ட ஆட்சன்ஸ் டு பேங்க் டிரான்சாக்ஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ், இதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். ஸோ உங்களுக்கு கிளியரான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் 5 நாள் ஆயிடுச்சு ப்ரோ, எனக்கு இன்னும் கிரெடிட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்களும் ஜஸ்ட் வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஆட் ஆகிரும். எந்தவித கவலையுமே தேவையில்லை. கைஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் எழுத இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறத என்னோட ஐடி. எல்லா ஐடியினுடைய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பாய், சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.